அறிமுகம் இல்லாத ஒரு மொழியை கற்பது எவ்வாறு? How to learn a strange language. அறிமுகம் இல்லாத strange மொழி language. Learn கற்பது. அறிமுகம் இல்லாத ஒரு மொழியை கற்பது எவ்வாறு? How to learn a strange language. Learning a strange language is like befriending a strange person. Learning a strange language. Strange தெரியாத அறியாத மொழி language. Learning a strange language. ஒரு strange language தெரியாத அறியாத ஒரு மொழியை கற்பது is like befriending a strange person. நமக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபரை ஒரு ஆளை எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்டு பிடிச்சிப்போமோ நண்பனாக்கிப்போமோ அது மாதிரிதான் தெரியாத ஒரு மொழியை நாம் தெரிந்து கொள்வது. Learning a strange language is like befriending a strange person. அறிமுகம் இல்லாத ஒரு மொழியை கற்பது என்பது அறிமுகம் இல்லாத ஒரு நபரிடம் நட்பு பாராட்டுவதை போன்றது. அறிமுகம் இல்லாத strange மொழி language கற்பது learning. அறிமுகம் இல்லாத ஒரு நபரிடம் strange person. strange அறிமுகம் இல்லாத person நபர். befriending நட்பு பாராட்டுவது. Learning a strange language is like befriending a strange person. அறிமுகம் இல்லாத ஒரு மொழியை கற்பது என்பது அறிமுகம் இல்லாத ஒரு நபரிடம் நட்பு பாராட்டுவதை போன்றது. When we come across a stranger, say in a temple or church or mosque that we visit every day, initially we would mind our own business. When we come across a stranger, ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு ஆள் நம்ம பார்க்கிறோம்னு சொன்னாக்கா the temple, church, mosque that we visit every day, நம்ம தினமும் போற கோயில் இல்லைன்னா தேவாலயம் இல்லை நம்ம சுத்தி நம்ம தினமும் போறப்ப யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தெரியாத ஒரு ஆள் வந்தாக்கா இனிஷியலி ஆரம்பத்துல we would mind our own business. நமக்கு அந்த ஆள் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சாமி கும்பிட்டு முடிஞ்ச சேவை செஞ்சுட்டு நம்ம வந்துட்டே இருப்போம். When we come across a stranger, say in a temple or church or mosque that we visit every day, initially we would mind our own business. அறிமுகம் இல்லாத ஒரு நபரை தினமும் நாம் செல்லும் கோவிலிலோ தேவாலயத்திலோ மசூதியிலோ பார்க்க நேர்ந்தால் முதலில் நாம் நம் வேலையை பார்த்து விட்டு வந்து விடுவோம். சாமி கும்பிட்டு முடிஞ்ச சேவை ஏதாவது செஞ்சுட்டு கோயில இல்ல தேவாலயத்துல மசூதியில நம்ம செஞ்சுட்டு நம்ம திரும்பி வந்துடுவோம். அந்த நபரை பத்தி நம்ம அவ்வளவு கண்டுக்க மாட்டோம். அறிமுகம் இல்லாத ஒரு நபரை தினமும் நாம் செல்லும் கோவிலிலோ தேவாலயத்திலோ மசூதியிலோ பார்க்க நேர்ந்தால் முதலில் நாம் நம் வேலையை பார்த்து விட்டு வந்து விடுவோம். In a couple of days, we tend to smile at the person, for that person becomes familiar. In a couple of days, ஒரு 2 நாள்ல we tend to smile at the person. அதே ஆள நம்ம தினமும் பாக்குறதுனால டெய்லி பாக்குறதுனால நம்ம முதல்ல அவங்க பார்த்து புன்னகைப்போம். For that person becomes familiar. நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க தினமும் பாக்குறோம் அப்போ ஒரு ஸ்மைல் கொடுக்குறோம். In a couple of days, we tend to smile at the person, so that person becomes familiar. ஓரிரு நாட்களில் அந்நபரை பார்த்து நாம் புன்னகை செய்வோம். ஏனெனில் அவர் நமக்கு பரிச்சயமாகி விடுவார். தினம் வர்றதுனால ஒரு 2 நாள் அவரை பார்த்து நம்ம புன்னகை செய்வோம். ஏன்னா தினமும் பாக்குறோம் அதனால நம்ம அவரை பார்த்து புன்னகை செய்வோம். நமக்கு கொஞ்சம் பச்சையமானவரை தெரிஞ்ச மூஞ்சியா இருக்கு அதனால அவங்க பார்த்து புன்னகை செய்வோம். ஓரிரு நாட்களில் அந்நபரை பார்த்து நாம் புன்னகை செய்வோம். ஏனெனில் அவர் நமக்கு பச்சையமாகி விடுவார். In a fortnight, there will be a mutual intro and we shall gain an acquaintance.
ஏன்னா fortnight ஒரு 2 வாரத்துல ஒரு 15 நாள் fortnightனா 15 நாள் ஒரு 2 வாரத்துல there will be a mutual intro நம்மள அவங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறோம் அவங்க நம்மகிட்ட அவங்கள அறிமுகப்படுத்திக்குவாங்க and we shall gain an acquaintance. So இப்போ அவங்க வந்து நமக்கு தெரிஞ்சவங்க ஆயிடுறாங்க கொஞ்சம் பழக்கமாயிடுறாங்க. In a fortnight there will be a mutual intro and we shall gain an acquaintance. 2 வாரங்களில் ஒரு பரஸ்பர அறிமுகம் நடக்கும். நமக்கு அவர் பழக்கமாகி விடுவார். நம்மளை பத்தி நம்ம அவங்ககிட்ட சொல்லுவோம், அவங்க நம்மள்கிட்ட அவங்கள பத்தி சொல்லுவாங்க. அப்ப நம்ம அவங்க வந்து பழகிடுவோம். 2 வாரங்களில் ஒரு பரஸ்பர அறிமுகம் நடக்கும். மியூச்சுவல் இன்ட்ரடக்ஷன். நமக்கு அவர் பழக்கமாகி விடுவார். If we be like-minded and vibe well with that person, then friendship in the true sense of the term would blossom for a lifetime. If we be like-minded and vibe well with that person, நம்ம like-minded-ஆ இருந்தாக்கா நம்மளோட நோக்கம் கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறதுக்கு, சேவை செய்யறதுக்கு, அந்த மாதிரி அவங்களும் இருந்தாக்கா if we vibe well அவங்களோட நல்லா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்லா சேர்ந்து எல்லாம் செஞ்சாக்கா then friendship நட்பு in the true sense of the term உண்மையான அர்த்தம் நட்புன்றதுக்கு உண்மையான இலக்கணமா நம்ம 2 பேரும் அமைவோம். நானும் அந்த ஸ்ட்ரேஞ்சரும். ஆரம்பத்துல அவங்க ஸ்ட்ரேஞ்சரா இருந்தாங்க, பழக்கமாயிடுறாங்க, acquaintance ஆறாங்க, அதுக்கப்புறம் நட்பு பாராட்டுவோம். In the true sense of the term, friendship in the true sense of the term would blossom for a lifetime. வாழ்நாள் பொழுது அவங்க நமக்கு உண்மையான நண்பனா நன்றியா இருப்பாங்க. If we be like-minded and vibe well with that person, then friendship in the true sense of the term would blossom for a lifetime. நாம் அவர்கள் ஒத்த மனப்பான்மையும் ஒத்த மனநிலையும் ஒத்த கருத்தும் உடையவராய் இருப்பின் அவரிடம் நாம் வாழ்நாள் முழுவதும் உண்மையான நட்பு பாராட்டுவதற்கான சூழ்நிலை அமையும். ஒத்த மனப்பான்மை, ஒத்த மனநிலை, ஒத்த கருத்து, கோயிலுக்கு போனா சாமி கும்பிடணும், புரிஞ்ச சேவை செய்யணும். அந்த மாதிரி ஒத்த மனப்பான்மை, ஒத்த மனநிலை, ஒத்த கருத்து எல்லாம் சேர்ந்து அவங்களோட இருந்தாக்கா அவங்க வந்து நமக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு உண்மையான நண்பனா நன்றியா இருப்பாங்க. நாம் அவர்கள் ஒத்த மனப்பான்மையும் ஒத்த மனநிலையும் ஒத்த கருத்தும் உடையவராய் இருப்பேன் அவரிடம் நாம் வாழ்நாள் முழுவதும் உண்மையான நட்பு பாராட்டுவதற்கான சூழ்நிலை அமையும். தன்னால அந்த சூழ்நிலை அமையும். Likewise, அது போலவே when we attempt at learning a strange language, initially we will find it far removed and we tend to give up. When we attempt at learning a strange language, இதே மாதிரி தான் நமக்கு ஒரு மொழி கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் ஃபாரின் லாங்குவேஜ். ஏதோ ஒரு மொழி, நமக்கு தெரியாத மொழி எல்லாமே ஸ்ட்ரேஞ்ச் ஃபாரின் தான். எந்த ஒரு மொழியை கத்துக்கிறதுனாலும் இனிஷியலி ஆரம்பத்துல we will find it far removed. நம்மகிட்ட இருந்து ரொம்ப விலகி இருக்க மாதிரி தெரியும் அந்த மொழி. ஏன்னா நமக்கு அந்த மொழி சுத்தமா தெரியாது. and we tend to give up. இது நம்மளால கத்துக்க முடியாது அப்படின்னு ஆரம்பத்துல நம்ம அதை விட்டலாம் அப்படின்னு கூட தோணும். When we attempt at learning a strange language, initially we will find it far removed and we tend to give up. அறியாத ஒரு மொழியை நாம் கற்க முற்படும் பொழுது அந்த அறிமுகமற்ற நிலையே நம்மை முதலில் அம்மொழியிலிருந்து விலக்கிவிடும். அறியாத ஒரு மொழி, தெரியாத ஒரு மொழி கத்துக்கணும்னு நினைக்கிறோம். நாம் கற்க முற்படும் பொழுது அந்த அறிமுகமற்ற நிலையை, நமக்கு தெரியல இந்த மொழி அப்படின்ற அந்த ஒரு நிலையை நம்மை முதலில் ஆரம்பத்துல அம்மொழியிலிருந்து விலக்கிவிடும். நமக்கு அந்த மொழியை பார்த்தாலே பயமா இருக்கும். இது எப்படி நம்ம கத்துக்க போறோம், இது நமக்கு வராது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவோம். In a couple of days, we tend to smile at the familiarity with few words of the unknown language, along with the meanings of the known language. In a couple of days, ஒரு நாள்ல
We tend to smile at the familiarity with few words of the unknown language. சில வார்த்தைகள் நம்ம கத்திருப்போம். அந்த தெரியாத மொழியிலிருந்து சில வார்த்தைகளை நாம் கத்திருப்போம். along with the meanings of the known language. நமக்கு தெரிஞ்ச மொழியிலிருந்து அர்த்தங்கள் நம்ம அந்த புது வார்த்தைக்கு மேட்ச் பண்ணி நம்ம அந்த மொழியை கத்துக்குவோம். ஒரு சில வேர்ட்ஸ், ஒரு சில வார்த்தைகள் நம்ம கத்துட்டாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். In a couple of days, we tend to smile at the familiarity with few words of the unknown language, along with the meanings of the known language. நமக்கு தெரிஞ்ச மொழியில இருந்த அர்த்தங்கள், நம்ம தெரியாத மொழியில இருக்க வார்த்தைகளோட பொருத்தி பார்த்தா நமக்கு ஓ, இது கூட நம்ம கத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஓரிரு நாட்கள் அந்நிய மொழியின் சில வார்த்தைகளை நாம் அறிந்த மொழியின் அர்த்தங்களோடு நாம் கற்கும் பொழுது நம் இதழ் புன்னகை பூக்கும். ஓரிரு நாட்களில் அந்நிய மொழியின் சில வார்த்தைகளை, ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜ், அந்நிய மொழி, தெரியாத மொழி, ஒரு சில வார்த்தைகள் அந்த மொழியிலிருந்து நம் அறிந்த மொழியின் அர்த்தங்களோடு நமக்கு தெரிஞ்ச மொழியில இருக்க அர்த்தங்களை அந்த வார்த்தைகளுக்கு பொருத்தி பார்த்தா நாம் கற்கும் பொழுது, அப்படி நம்ம கத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி வரும். நம்ம இதை புன்னகை ஊக்கும். நம்ம கூட கத்துக்கலாம் போல அப்படின்னு ஒரு வரும். In a fortnight, there will be more learning and understanding of the language we intend to know, and this shall lead to that acquaintance of the same. In a fortnight, ஒரு 2 வாரத்துல, in a fortnight, 2 வாரத்துல, 15 நாட்கள்ல there will be more learning and understanding of the language. நம்ம ஒரு சில வார்த்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னும் நிறைய அந்த மொழியில இருந்து கத்துக்குவோம். That we intend to know, நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிற மொழி. And this shall lead to the acquaintance of the same. Okay, நமக்கு இப்போ பழக்கமாயிட்டு இருக்கு. கொஞ்சமா அந்நிய மொழி நமக்கு பழக்கமாயிட்டு இருக்கு. In a fortnight, there will be more learning and understanding of the language we intend to know, and this shall lead to the acquaintance of the same. 2 வாரங்களில் நாம் மேலும் பயில நேரும் பொழுது நமக்கு அம்மொழி நன்கு பரிச்சயமாகும், ரொம்ப பழக்கமாயிடும். If we continue to use the language with others who are well-versed in the same, then that learning process shall become a lifetime process. எந்த லாங்குவேஜுக்கு அந்த எந்த மொழியை கற்று நம்ம ஒதுக்குறோமோ அதுவே நம்ம வாழ்நாள் கூட கத்துக்கலாம் போலயே அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும். If we continue to use the language, தொடர்ந்து நம்ம அந்த தெரியாத மொழியை அப்படியே கொஞ்சமா கத்துக்கிட்டு யூஸ் பண்ண உபயோகிக்கிறேன். With others who are well-versed in the same, மித்தவங்களோட அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களோட, இப்ப யாரோ ஒரு தெலுங்கு இருக்காங்க, ஒரு மலையாளி இருக்காங்க, ஒரு கன்னடா இருக்காங்க. சோ அவங்ககிட்ட நம்ம அவங்க மொழியில அப்படி பேச நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி, then that learning process shall become a lifetime process. வாழ்நாள் பூரா நம்ம இன்னும் நிறைய அந்த மொழியை பத்தி கத்துக்கணும்னு ஆர்வம் கத்துக்கிட்டே இருப்போம். If we continue to use the language with others who are well-versed in the same, then that learning process shall become a lifetime process. அம்மொழி தெரிந்தவரிடம் நாம மொழியை பேசும் பொழுது வாழ்நாள் முழுவதும் நாம மொழியை கற்கும் சூழ்நிலை கூடி வரும். அந்த மொழி தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம பேசும்போது, இந்த மொழியில பேசும் பொழுது நமக்கு ஒரு ஆர்வம் வாழ்நாள் கூட இதை கத்துக்கலாம்ன்ற மாதிரி அவங்களோட நட்பு பாராட்டி அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு அந்த மொழியை கற்பதற்கு அமையும். அம்மொழி தெரிந்தவரிடம் நாம மொழியில் பேசும் பொழுது வாழ்நாள் முழுவதும் நாம் அம்மொழியை கற்கும் சூழ்நிலை கூடி வரும்.